بسم الله الرحمن الرحيم ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل சில காரியங்கள் பொதுமக்களை எதிர்க்கிறார்கள், சில காரியங்களை உலமாக்கள் இல்லாதவர்களும் எதிர்க்கிறார்கள். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதெல்லாம் காசு உள்ளவன் எதிர்க்கிறானே அப்படி நீங்க கேட்கலாம். அப்படி சில எதிர்ப்புகளும் இருக்கிறது. அதுக்கு வேற காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு ஊர் இருக்க வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த ஊர்ல அநியாயம் தலைவிரிச்சு ஆடுது, அக்கிரமம் தலைவிரிச்சு ஆடுது, தலைவர், முத்தவள்ளி, செயலாளர் எல்லாம் கள்ளப்பயல்களா சேர்ந்துட்டான் ஒரு ஊர்ல. அந்த மாதிரி ஒரு ஊரா இருக்குன்னு வைங்க. இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் ஒருத்தன் வாழக்கூடிய ஒரு ஜமாத் வந்து விட்டால் கணக்கு கேட்பார்கள், ஊதாரித்தனம் பண்ண விட மாட்டார்கள், என்ன வரவு என்ன செலவு என்று கேட்பார்கள். இந்த மாதிரி எல்லாத்திலையும் கரெக்டா பேசக்கூடிய வந்தான்னு சொன்னா கேள்வி கேட்பான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வாயை திறக்காம இருந்தாங்க, நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டோம், ஊர் பணத்தை கொள்ளையடிச்சோம், அதெல்லாம் இனிமே செய்ய முடியாது இப்படின்னு நினைக்கக்கூடிய சில முத்தவள்ளிகள், எல்லாரும் இல்ல, சில ஊரில் இருக்கக்கூடிய சில பிரமுகர்கள், சில தனவந்தர்கள் இதை எதிர்க்கிறார்கள். அப்ப அவங்களுடைய மரியாதை, அவங்களுடைய கௌரவம் இஸ்லாத்துக்கு எல்லைக்கு மீறின மரியாதை கொடுக்கிறோம்ல. தலைவர் சொல்லிட்டாரு, அப்பீல கிடையாது, முத்தவள்ளி சொல்லிட்டாரு, ஏத்து பேசாதீங்க, அப்படி எல்லாம் ஒரு மரியாதை கொடுக்கிறோமா இல்லையா? இஸ்லாத்தில் அப்படி ஒரு மரியாதை கிடையாது. நியாயம் அநியாயம் தான் கணக்கு. நியாயம் செஞ்சு ஆதரிக்கணும், அநியாயத்தை கண்டா எதிர்க்கணும். அப்ப அநியாயத்தை கண்டால் எதிர்க்கணும் என்று ஒரு சிந்தனையில ஒரு கூட்டம் உருவானால் அவங்களுடைய கண்ணியம் குறையும். அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த போலி மரியாதை தகர்த்தெறியப்படும். அதுக்கு பங்கம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி கௌரவத்திற்காக சில பேர் என்ன செய்யறாங்க, அதை எதிர்க்கிறார்கள். தங்களுடைய மரியாதை போயிடும். உலமாக்கள்ல சில பேர் எதிர்க்கிறது கூட இது காரணமா இருக்கிறது. சில உலமாக்கள் தான் காசுக்காக எதிர்க்கிறார்கள். சில உலமாக்கள் எதுக்கு எதிர்க்கிறாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை வச்சிருந்தாங்க. என்ன கௌரவம்? அஜர்த்து எதை சொன்னாலும் தலையை ஆட்டிக்கொண்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இருந்துச்சா இல்லையா? ஒரு காலம் இருந்துச்சுங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அஜர்த்துக்கு போவாங்க. அஜர்த்துக்கு கூடுமா? கூடும். கூடாது, தலை ஆட்டிட்டு வந்துருவோம். அஜர்த்து என்ன ஆதாரம், எந்த கிதாப்ல இருக்குது, புகார்ல இருக்குதா, குர்ஆன்ல கேட்போமா? 10 வருஷத்துக்கு கேட்க மாட்டோம். இப்ப என்ன பண்றீங்க? அஜர்த்து கூடாதுங்கிறாரு, என்ன கூடாது, ஆதாரம் காட்டு. அந்த ஆள் பாக்குறாரு, நான் யாரு, நான் 7 வருஷம் படிச்சிருக்கிறேன், நீ நேற்று வந்திருக்கிற, நீ வந்து என்கிட்ட கல்வி கேட்பியா, நீ என்கிட்ட ஆதாரம் கேட்பியா? அவரை அஜர்த்து என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தாங்க, இவ பார்த்தா எதா இருந்தாலும் ஆதாரம் கேட்கிறாங்க, குர்ஆன்ல இருக்காங்கிறாங்க. இப்படிங்கிற ஒரு கூட்டம் உண்டான உடனே அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் வாயில வந்ததை எல்லாம் விட்டு அடித்தார்களே, அது முடியல, அதை ஏத்துக்கிற மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. இதுல ஆத்திரப்பட்டு என்ன செய்கிறார்கள், எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதிர்ப்பு காரணம் வழங்குதா? இல்லாதெல்லாம் சொல்றாங்க, மார்க்கத்தில் இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பிடிச்சு கேட்டுருவோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், ஷபே பராத்னு ஒரு விழா கொண்டாடுவாங்க. ஷாபான் மாசம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஷபே பராத்னு ஒரு வார்த்தை குர்ஆன்ல இருக்குதா? முதல்ல ஷபே பராத்னு ஒரு வார்த்தையை நீ எடுத்து காட்டினா 1000 கோடி ரூபாய் நான் தர்றேன். 1000 கோடி ரூபாய். ஷபே பராத்னு ஒரு சொல்லே குர்ஆன்ல கிடையாது. ஷபே பராத்ங்கிற ஒரு சொல்லே ஹதீஸ்ல கிடையாது. அல்லாஹ் அதை சொல்லவே இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லவே இல்லை. அப்படி ஒரு இரவும் இஸ்லாத்தில் கிடையாது. இவங்களா ஒரு இரவை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அதுக்கு அலங்காரத்தை பண்ணிக்கொண்டு, நான் வந்தவன கேள்விப்பட்ட பத்தமடையில உலகத்தில் இல்லாத அளவுக்கு சபே பராத் நடக்குதுங்க. உலகத்துல எல்லாம் இல்லாத அளவுக்கு. மற்ற ஊர்ல சபே பராத்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நோன்பு வைப்பாங்க, ராத்திரிக்கு தொழுவாங்க, கபிரிஸ்தான்ல போய் பாத்தியா ஓதுவாங்க. இதுவே தப்புதான், அது ஒரு விஷயம். இங்க என்னடான்னு விசாரிச்சா, சபே பராத்துக்கு வந்து ஒரு யானையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அதுல ஒருத்தர் கொடியை பிடிச்சுக்கிட்டு ஊர் ஊரா தெருவா சுத்த, அவருக்கு காணிக்கை கொடுக்க, அவற்றை ஆசி வாங்க, இப்படி எல்லாம் கூத்துகள் எதுல சபே பராத்துங்கிற பேர்ல நடப்பதாக நம்ம கேள்விப்படுறோம். அப்ப இந்த சபே பராத் என்பதை மார்க்கத்தில் புகுத்தியவர்கள் யார்? மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவர்கள். அவங்கள்ட்ட கேட்கிறேன், சபே பராத் என்ற ஒரு லைலத்துல் கத்ர் என்று ஒரு இரவு இருக்கிறது, அதை சொல்லு ஒத்துக்குருவோம். அது என்ன செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் இருக்கிறது, அது சொல்லு ஒத்துக்குருவோம். அரபாவுடைய இரவு ஒன்று இருக்கிறது, அதை சொல்லு ஒத்துக்குருவோம். பெருநாள் இரவு ஒன்று இருக்குது, அதை சொல்லு ஒத்துக்குருவோம்.
வெள்ளிக்கிழமை இரவு இருக்கிறது, அதை சொல்லி ஒத்துக்குருவோம். அது இந்த சபை பராத் இரவு இல்லையப்பா, அப்படி ஒண்ணு இல்லையப்பா மார்க்கத்துல. நீனா உண்டாய் கொண்டு என்ன செய்யறது? சபை பராத்துக்கு நோம்புங்கிறான். சபை பராத்துக்கு நோம்பு வைக்கணும்னு யார் சொன்னா? அல்லாவா? அல்லாஹ்வுடைய ரசூலா? சபை பராத்துக்கு சிறப்பு தொழுகை அல்லாஹ் சொன்னானா? இது எல்லாம் அஜர்த்து உண்டாக்குறாரு. இப்ப நீங்க போய் என்ன பண்றீங்க? அஜர்த்து போய் அஜர்த்து சபை பராத்துக்கிறீங்களே, என்ன ஆதாரம்? அவர் கோபம் வருது. கோபத்துக்கு காரணம் காசுக்கு வரல இந்த கோபம். அவருடைய நாலேஜ்ல நீங்க கை வைக்கிறீங்க. அவர் இதுவரைக்கும் எப்படி இருந்துகிட்டு இருந்தாரு? அஜர்த்துனா ஒரு கடலு, கல்வி கடலு, அறிவு சுரங்கம். அவர் அப்படி 7 வருஷம் அவ்வளவு கிட்டாபை கரைச்சு குடிச்சிட்டு பெருமை பெற கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப போய் சபை பராத்துக்கு ஆதாரம் முழிக்கிறார் திரு. என்னடா இது? 7 வருஷம் படிச்சுட்டு வந்தோம், நேற்று பிறந்த ஒரு பையன் வந்துட்டு ஆதாரம் கேட்கிறான், எடுத்துக்காட்ட நமக்கு முடியல, திருதுன்னு முழிக்கிறோம். ஆஹா, இவங்கனால நம்ம மானம் போகுதே. பாயிண்ட் விளங்குதா? இவங்கனால நம்ம மானம் போகுதே, என்ன செய்யறது? அப்படிங்கும் போது எதிர்க்க. இது காசுக்கு எதிர்க்கல. இந்த எதிர்ப்புக்கு காரணம் அவருடைய சுயமரியாதை பாதிக்குது. ஆனா பாதிக்கலாமா? மார்க்க விஷயத்தில் அப்படி பாதிக்கலாமா? நான் மார்க்க விஷயத்தில் ஒரு தப்ப நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், நீங்கள் சுட்டி காட்டுகிறது சரியா இருக்கிறது. நான் என்ன பண்ணணும்? ஆமாம், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், நீங்க சொன்னா சரி, அப்படிலாம் ஒத்துக்கிறனே. இல்லாட்டி நல்லாட்ட மாட்டிக்கிறவனே. ஒரு அஜர்த் என்ன பண்றாரு? இத்தனை வருஷமா சபை பராத்துன்னு உண்டாக்கி ஏமாத்தி விட்டாரு. இப்ப நீங்க போய் ஆதாரம் கேட்கறீங்க, இல்லன்னு அவருக்கு தெரியுது, என்ன பண்ணணும்? ஆமா, ஏமாத்தி விட்டாங்க, அது இல்லனா மார்க்கத்துல ஏதோ நிருபத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க செய்யாதீப்பா அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்லை. அவருக்கு என்ன வருது? நீங்க என்ன மாதிரி படிச்சாலா? நான் 7 வருஷம் படிச்சேன்ல, உனக்கு அரபி தெரியுமா? உனக்கு வாசிக்க தெரியுமா? அது தெரியுமா? இது தெரியுமான்னு கேட்பாரு. அதே மாதிரி உதாரணத்துக்காக நான் சொல்றேன், தொழுகையில சலாம் கொடுத்தாச்சு, சலாம் கொடுத்து முடிச்சோன்னு என்ன செய்வார்? அஜர்த்து ஒரு துவா ஓதுவார், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா துவா ஓதுறார். பின்னாடி உள்ளால என்ன செய்வாங்க? ஆமீன் ஆமீன்பாங்க. இப்ப நம்ம போய் அஜர்த்து கேட்கணும். பசங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. என்ன கேட்கறாங்க? அஜர்த்து, நீங்க சலாம் கொடுக்குறீங்க சரி, அது வரைக்கும் உள்ளது மார்க்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர் சொல்றீங்க, நாங்கள் அல்லாஹ் அக்பர்ங்கிறோம், நீங்களும் கட்டுறீங்க, நாங்களும் கட்டுறோம், நீங்கள் குனிகிறீங்க, நாங்கள் குனிகிறோம், நீங்கள் நிமிர்றீங்க, நாங்கள் நிமிர்றோம், நீங்கள் நெத்திய கொண்டை நிலத்தில் வைக்கிறீங்க, நாங்கள் வைக்கிறோம், இதெல்லாம் ஓகேங்க. இந்த சலாம் கொடுத்து முடிச்ச உடனே நீங்க துவா ஓதி எல்லாரும் ஆமீன்ங்கறாங்களே, இது இருக்குதா? அது இருக்குன்னு கேட்கறான். அவருக்கு போய் யார்கிட்ட கேட்கறான்? அஜித்ல கேட்கறான். சலாம் கொடுக்குறீங்க சரி, அது வரைக்கும் மார்க்கத்தில் இருக்குது. சலாம் கொடுத்த பிறகு அவங்கவுங்க துவா செய்யணும் தானே அஜித் இருக்குது. நீங்க எல்லாத்துக்கும் ஹோல்சேல் துவா செய்யறீங்க, ரீட்டைல் துவா அவன செய்ய விட வேண்டியதானே. நீங்க மொத்த ஏஜென்டா துவாவுக்கு நீங்க கேட்கலாம். சாதாரண ஒரு மனிதன் போய் யார்கிட்ட கேட்கறான்? அஜித் கேட்கறான். அஜித் அவர்களே, ரசூலுல்லாஹ் வந்து மதீனாவுக்கு போனாங்களே, 10 வருஷம் ஜமாத்தை தொழுவிச்சாங்களே, ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகைன்னா மாசத்துக்கு 150 தொழுகை ஆச்சு, வருஷத்துக்கு 1800 தொழுகை ஆயிடுச்சு, 10 வருஷத்துக்கு 18,000 தொழுகை தொழுதிருக்கிறாங்களே, இந்த 18,000 தொழுகையில எந்த தொழுகையிலையாச்சு ரசூலுல்லாஹ் துவா ஓதி மக்கள் ஆமீன் சொன்னாங்கன்னு எடுத்துக்காட்டுங்க. நாங்களும் ஓதுராஜத்துன்னு கேட்கிறோம். இவர் என்ன பண்ணணும்? இந்த இருக்குப்பா, இந்த அப்பாரு ஹிஜ்ரி 1ல ரபியுல் அவ்வல் பிற 2ல லொஹர் ரசூலுல்லாஹ் துவா அப்படி காட்டுப்பா. ஒண்ணு காட்ட முடியல. 18,000 தொழுகையில ஒரு தொழுகை ரசூலுல்லாஹ் அப்படி செய்யலையே. 18,000 ஜமாஅத் தொழுகையில ஒரே ஒரு வக்து தொழுகையில் கூட ரசூலுல்லாஹ் துவா ஓதி மத்தவங்க ஆமீன் சொன்னது கிடையாது. சலாம் கொடுப்பாங்க. உன் தேவையை நீங்க கேட்டுக்க. இத சொன்னா அவர் என்ன நினைக்கிறாரு? இத்தனை வருஷமா நம்ம செஞ்சிட்டோமே, இவ்வளவு நாள் அஜர்த்தா இருந்து ஏன் சொல்லுன்னு காப்பாங்கல, இப்ப ஒத்துக்கிட்டா என்னவாகும்? இப்ப நான் கேட்டேன்னு ஒத்துக்கிறிய, போன வருஷம் இதை சொல்லல, அதுக்கு முந்தைய சொல்லலன்னு பிடிப்பாங்கல. நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? அதான் கோபம் கட்டிச்சு கொதற மாதிரி பாயிறாருல. காரணம் வழங்குதா? ஆஹா, கட்டிச்சு கொதறினா தான் நம்மளை தக்க வச்சுக்கிற ஏலும், இல்லாட்டி ஒண்ணுக்கு ஆதாரம் கேட்பாங்க. இதோட விட மாட்டாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கான், இதுக்கு ஆதாரம் இருக்கான், இதுக்கு இவங்களை ஆஃப் பண்றது என்ன பண்ணணும்? டோட்டலாவே இவங்களை வந்து அப்புறப்படுத்தணும். இதான் காரணம். அப்ப தங்களுடைய கௌரவத்தை காத்துக் கொள்வதற்காக வேண்டி இது மாதிரியான காரியங்களை செய்கிறார்கள். அதுபோக சில பேர் பொதுமக்களாகிய நீங்கள் எங்களை எதிர்க்கிறீர்கள்,
ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பக்கம், ஏற்றுக்கொள்ளாத பொதுமக்கள் இருக்கிறீங்களே, நீங்களும் எதிர்க்கிறீர்கள். எதற்கு என்று கேட்டால் இரண்டு காரணத்திற்காக. ஒன்று, மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை நீங்கள் மார்க்கம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் எதை மார்க்கம் என்று நினைக்கிறீர்களோ அது மார்க்கம் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு கோபம் வருது. என்ன கோபம் வருது? இதான மார்க்கம், இவங்க என்ன புதுசாக சொல்றாங்க, மார்க்கத்தில் உள்ளதை எதிர்க்கிறாங்களே. அப்ப நீங்கள் எதிர்க்கிற நோக்கம் நல்லா இருக்கு. என்ன நோக்கத்துக்கு எதிர்க்கிறீங்க? நாங்க என்னமோ மார்க்கத்துக்கு எதிரிகள் மாதிரி நினைத்துக் கொண்டு பொதுமக்களாகிய நீங்கள் எதிர்க்கிறீர்கள்.